ஹாய், வெல்கம் டு ஏஎஸ்பி ஆர்மி யூடியூப் சேனல். நான் உங்களில் ஒருவர். மற்றவங்க மாதிரி வள கொல ஜவ்வு மாதிரி இருக்காம ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா செம்மையா பார்ப்போம். மரியதாசை கைது பண்ணது கரெக்டா தப்பா? இந்த கேள்விக்கு ஆன்சர் கண்டிப்பா உங்களுக்கு கடைசியில கிடைக்கும். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுல கருத்து சுதந்திரம்ன்றது காமனான விஷயம் தான். யார் வேணாலும் என்ன வேணா பேசலாம், அது தப்பு கிடையாது. இந்த காலத்துல நம்ம கீழே நம்ம கூட இல்லைன்னா நம்ம வேலை செய்யற நம்மளுக்காக வேலை செய்யற ஆளுங்களையே நம்ம மரியாதையா தான் பேசுறோம். ஆனா இவர் என்ன பண்ணுவார் தெரியுமா? ஒரு சாதாரண மனுஷன்ல இருந்து பிரதமர் வரைக்கும், அதாவது கவுன்சிலர், அமைச்சர், எம்எல்ஏ, முதலமைச்சர், பிரதமர் வரைக்கும் வாயா போயா வாடா போடாதா, இதுதான் இவரோட பெரிய தப்பு. இவரோட வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஃபர்ஸ்ட் வீடியோவை பாருங்க, அதுலயே அவரு என்ன லட்சணத்துல பேசுறாருன்னு உங்களுக்கு புரிஞ்சிடும். இருந்தாலும் பரவாயில்லைன்னு தோணுது இவர் அடிக்கிற கொலைக்கு. இன்னைக்கு இவர் அடிக்கிற கொலையை பார்த்ததுக்கு அப்புறம் கருணாநிதி எவ்வளவோ மேல் தோணுது. 1000 தான் எதிர்கட்சி தலைவரா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், அவர் ஊழல்வாதியா இருக்கட்டும், ஆனா அவர் வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு. அவரோட பேச்சை பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? இதுதான் அவரோட பேச்சு. இந்த விஷயத்துக்காக தான் இன்னைக்கு அவர் மேல கேஸும் நடந்திருக்கு. கலைஞர் என்னமோ இவரோட வயசுல சின்னவர் மாதிரியும், 1000 தான் இருக்கட்டும், ஊழல் பண்ணட்டும், என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், வயசுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு இல்லையா? அந்த மரியாதை கூட கொடுக்கலன்னா இவரெல்லாம் என்ன மனுஷனா இருப்பாரு? அரசியல் நாகரிகம்னு ஒண்ணு இருக்குது. இவங்க எல்லாம் பழைய அரசியல்வாதிகளை பார்த்து இன்னைக்கு வரைக்கும் கெட்டு குட்டிச்சோரா போயிருக்காங்க. அவங்களோட சுய லாபத்துக்காக, அவங்களோட சேனல் வளர்ச்சிக்காக அவங்கள அசிங்கமா பார்த்தாதான் மக்கள் பாக்குறாங்க, அசிங்கமா பேசினாதான் கேட்கறாங்கன்ற ஒரு எண்ணத்தால இந்த மாதிரி பேசுறாங்க. மக்களுக்கு, மனிதனுக்கு, ஒரு தனி மனிதனுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத இவங்க எல்லாம் எப்படி யூடியூபரா இருக்காங்க? இவங்களை பார்த்து எத்தனை பேர் கெட்டு போவாங்க? இத பாருங்க. அந்த பட்டியலை எடுங்க, ஒருத்தன் கூட திமுக காரனா இருக்க மாட்டான். ஏன்னா திமுக அந்த காலகட்டத்துல திராவிட நாடு கடி தெரிஞ்சானுங்க. திமுக அந்த காலத்துல வேற வட்டத்துல இருந்தானுங்க. இதுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது. இவங்க போடுறதுக்கு வரவே கிடையாது. இவர் தாவேக்காவோட அமைச்சர். இவர் இன்ஸ்பெக்ஷன் பண்றாரு, எந்தெந்த இடத்துல வேலை கரெக்டா பாக்குறாங்களா இல்லையா, இது இவரோட வேலை, அது அவரோட வேலையை அவர் பாக்குறாரு. இதுல இவருக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு? இவர் ஆரம்பிச்சுட்டாராம் பழைய கட்சிகள் மாதிரி உட்கார்ந்து சீட்டை தேய்க்கிறது கரெக்டா, இல்லைன்னா எந்தெந்த இடத்துல தப்பு நடக்குது, தப்பு நடக்கலன்னு போய் பாக்குறது கரெக்டா? அதனாலதான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். திருச்செந்தூர்ல அவ்வளவு டார்ச்சரா இருக்கும். போனவங்களுக்கு எல்லாருக்குமே கண்டிப்பா தெரியும் இது வரைக்கும் திருச்செந்தூர் எப்படி இருந்திருக்கும்ட்டு. ஒரு ஐயர் விடாம போற இடத்துல இங்க வாங்க அங்க வாங்க, 500 1000 ரூபாய் கொடுங்க, நான் உள்ள போய் காட்டுறேன்னு சொன்ன காலம் போய் இன்னைக்கு பயபக்தியா லைன்ல கரெக்டா போற அளவுக்கு மாறி இருக்கு. அதுக்கு காரணம் இவங்களோட இன்ஸ்பெக்ஷன் தான். இது அவங்களோட வேலை, அவங்க பாக்குறாங்க. இதுல இவருக்கு என்ன வந்துச்சுன்னு தெரியல. அதுலயும் மரியாதை இல்லாம எப்படி பேசுறாரு பாருங்க. இது தப்பா கரெக்டா? நீங்களே சொல்லுங்க. இப்ப நாங்க ஆரம்பிச்சு விட்டேன், இந்த எல்லாத்தையும் ஆரம்பிச்சு விட்டேன். இவங்களுக்கு ஆஹா நம்மளும் போய் எல்லாரும் ஆய்வு பண்ணுவோம் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டே இருந்தாங்க. இவனுக்கு சில சொம்புகள் இருக்காங்க. இங்க அங்க தொட்டு இங்க தொட்டு கடைசியில முதலமைச்சர்கிட்டயே வந்தாச்சு. இதுல விஜய் சத்தியமா சொல்றேன், அந்த ஆளுக்கு ஆசை இருக்கு இல்லையே, நான் உள்ள சொல்ல வரல. அந்த ஆளுக்கு ஆட்சி பண்றதுல பெரிய ஆர்வம் கிடையாது. என்னமோ இவங்க வீட்டு வேலைக்காரங்கன்னு நினைக்கிறாருன்னு நினைக்கிறேன் இவர் பேசுறது. இந்த ஒரு காரணத்துக்காக தான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. இவரு மத்தவங்க பண்ற குற்றத்தை சொல்றது தப்பு கிடையாது, ஆனா சொல்ற விதம் ரொம்பவே தப்பு. இது எந்த விதத்துல கரெக்ட் ஆகும்? இந்த ஒரு ரீசனுக்காக தான் இவரை அரெஸ்ட் பண்ணி வார்ன் பண்ணி அமைச்சிருக்காங்க. இப்ப சொல்லுங்க, தமிழ்நாடு அரசு பண்ணது கரெக்டா தப்பா? என்னை பொறுத்த வரைக்கும் தப்பு. உங்களை பொறுத்த வரைக்கும் எதா இருக்கும்ட்டு நீங்களே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. See you, bye bye from ASP Army YouTube channel. Next interesting வீடியோல நம்ம பார்க்கலாம்.